பல ஆண்டுகளுக்கு முன்பு சிதம்பரம் அருகிலுள்ள பிச்சாபுரம் காட்டுப்பகுதியில் குட்டி ஆண்டவருக்கென ஒரு சிறிய கோயில் இருந்தது. அங்கே 3 குழவிக்கற்களை நட்டு மக்கள் பக்தியுடன் வழிபட்டு வந்தனர். ஆற்காடு நவாப் அடிக்கடி அந்த கோயிலுக்கு வந்து பூஜை செய்து வந்தார். ஒரு நாள் பூசாரியின் மகளை பெண் கேட்டு வந்தார். பெண் தர மறுத்தால் குடும்பத்தார் அனைவரையும் சிறை சேதம் செய்வேன் என்று நவாப் மிரட்டிச் சென்றார். அந்த இரவில் ஒரு உறவினருக்கு தெய்வ அருள் ஏற்பட்டது. இந்த 3 கற்களையும் எடுத்துக்கொண்டு இன்றிரவே ஊரை விட்டு வெளியேறுங்கள் என வாக்கு அருளப்பட்டது. பூசாரியும் உறவினர்களும் 3 கற்களையும் ஒரு கூடையில் எடுத்துக்கொண்டு பிச்சாபுரத்தை விட்டு புறப்பட்டனர். மறுநாள் காலை நவாபின் ஆட்கள் கோயிலை சேதப்படுத்தி விட்டு சென்றனர். பாரம் தாங்காமல் அந்த 3 கற்களையும் ஆற்றில் வீசிவிட்டு செல்ல முடிவு செய்தனர். ஆனால் மறுநாள் காலை கூடையை திறந்தபோது அந்த 3 கற்களும் அதில் இருந்ததை கண்டு அவற்றை குலதெய்வமாக ஏற்றனர். மைசூர் மன்னரின் அனுமதியுடன் அந்தியூரின் புதுப்பாளையத்தில் 3 கற்களையும் நிறுவி வழிபாடு செய்தனர். அவை காமாட்சி, பெருமாள், குருநாத சுவாமி என அழைக்கப்பட்டன. காமாட்சி அம்மன் தவம் புரிய சென்றபோது உத்தண்ட முனிராயன் அவளை தடுத்தான். இதனால் அகோர வீரபத்திரனுக்கும் முனிராயனுக்கும் கடும் போர் ஏற்பட்டது. குருநாத சுவாமி மகாமேரு தேரில் எழுந்தருளி முனிராயனின் தலையை வெட்டினார். சாப விமோசனம் பெற்ற முனிராயன் இந்த வனம் ஸ்ரீ குருநாதர் வனம் என அழைக்கப்பட வேண்டும் என வரம் பெற்றான். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வன அரசன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.